வெல்கம் டு சயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ். என்னுடைய முதல் vlog போஸ்டிங்கை லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் எல்லாமே கன்சிடர் செய்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் ஃபோட்டோகிராஃபி, அதாவது ஃபுட் ஃபோட்டோகிராஃபியை பற்றி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி இன்னைக்கு நம்ம நான் இன்னைக்கு என்ன எடுத்தனோ அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதும் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். ரெண்டாவது, என்னுடைய மகள் செய்த ஒரு சுவையான ஸ்வீட், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு கேரட் அல்வா, அப்புறம் ஒரு கலர்ஃபுல் பாயசம், இந்த ரெண்டையும் எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம், ஒரு ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு எப்படி எடுக்க போகிறோம், என்னுடைய ஸ்டைலில் எப்படி எடுக்க போகிறோம்னு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன செட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஆங்கிளில் செட் பண்ணி 2 லைட் வச்சுருக்கேன். தெரியுது? ஏன்னா லைட் நிறைய வரதுக்கு வேண்டி 2 லைட் வச்சுருக்கேன். ஓகே, அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே கரெக்டான லைட் விடும். இந்த டோரை திறக்கும் போது தேவையான வெளிச்சம் இன்னும் கிடைக்கும். நான் கேமராவில் பார்த்துட்டு எவ்வளோ வெளிச்சம் தேவையோ அந்த அளவுக்கு டோரை திறக்க அடைக்க செய்துக்கிடுவேன். ஓகே, அப்படி தான் இந்த ஃபோட்டோவை இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். ஒவ்வொரு ஃபோட்டோவும் எடுக்கக்கூடியது ஒவ்வொரு விதத்தில் எடுப்போம். இன்றைக்கி எடுக்கக்கூடியது இப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஃபைண்டரில் பாருங்கள். ஓகே, இப்படி தான் தெரியும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இதுதான் அந்த ஃபோட்டோ. அப்புறம் ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஃப்ளாஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளாஷ் யூஸ் பண்ணோன்னா அது அந்த ஃபுட்டினுடைய டெக்ஸ்சர், அதாவது அந்த குவாலிட்டியை அவ்வளோ இதாக காணிக்காது. ரெண்டாவது, லைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன ஃபோட்டோ எடுக்க போகிறோமோ அதுக்கு மேலே கரெக்டான லைட்டிங் இருக்கணும். அதனால் ஃப்ளாஷ் வரும்போது அது ஓவர் லைட்டாக, அதனால் ஓவர் லைட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப டிம் லைட்டும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ மட்டும் இல்லை, இப்போ இந்த கேமரா இது ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா. இந்த கேமராவில் நம்ம எடுக்கும்போது இந்த போட்டிருக்கக்கூடிய லென்ஸ் 300mm லென்ஸ். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தெரியும். அதுக்கு வேண்டியது நான் இந்த லென்ஸை யூஸ் பண்ணேன். உங்களுக்கு நான் இதே ஃபோட்டோவை இன்னொரு கேமராவில் யூஸ் பண்ணி நான் 2க்குள்ள டிஃப்ரென்ஸை பின்னால் நான் அதை காமிச்சு தரேன். ஓகே ஓகே இப்போ நான் வேறு கேமரா யூஸ் பண்ணேன். இது செமி ப்ரொஃபஷனல் கேமரா. ஓகே, இந்த கேமராவில் எடுக்கிறதுக்கும் அந்த கேமராவில் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஃபோட்டோ. இப்போ இதில் ரொம்ப கிளியராக, ரொம்ப கிறிஸ்டல் இதாக இருக்கும். இதில் கூட நிறைய ஆப்ஷன் இருக்குது. சட்டர் ஸ்பீடு, லைட்டுக்கு தக்க மாதிரி நம்ம சட்டர் ஸ்பீடு மாற்றிக்கலாம். அதெல்லாம் இன்னும் வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொரு விஷயமாட்டு கேமரா டீட்டெயில்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி. ஏன்னா கேமரா டெக்னாலஜின்னு உள்ளது, ஃபோட்டோகிராஃபி டெக்னாலஜி உள்ளது ஒரு மலை மாதிரி மேட்டர். நமக்கு தெரிஞ்சது அதில் ஒரு சிறிய அளவு பர்சன்டேஜ் தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அதை அறிஞ்சது தான். அதை தான் எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, அதனால் கண்டினியூஸாக நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக, ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ் இதிலேருந்து தெரிய வரும். ஓகே ஓகே ரெண்டாவது, ஃபோட்டோகிராஃபியில் என்னென்னா, மாடர்ன் ஃபோட்டோகிராஃபியில், அதுவும் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் போஸ்ட் ப்ராசஸிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கம்ப்யூட்டரில் கொண்டு போய் அதை நமக்கு தேவையான அளவுக்கு மாடிஃபை பண்ணி கலரிங், லைட்டிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதில் கூட ரா ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம அதில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப இப்போ வளர்ந்துருக்கு. அதனுடைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் நிறைய அவைலபிள், ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியதும் இருக்குது, பே பண்ணி வாங்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. இதுதான் செட்டிங்ஸ் பார்த்து தெரியல. கேரட் அல்வா இருக்குது, இது இருக்குது, பின்னால் ஒரு ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா கேமராவில் இருந்து பார்க்கும்போது என்னுடைய ஆங்கிளில், கேமரா ஆங்கிளில் பேக்ரவுண்டில் ப்ளோவர் ஆகி தெரியும். அதான் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இதை நம்ம செட் பண்ணியிருக்கோம். எப்படி என் ஃபோட்டோ வரணும்னதை முதல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு தக்க எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அப்படி தான் நான் எடுக்குது. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போ கேமரா இந்த டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நான் எடுக்கேன். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக போயிடும். ஓகே, இப்போ இதை நான் கிளிக் பண்ணினேன்னா இதுதான் இந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த 2 கேமராலையும் எடுத்த ஃபோட்டோஸ். பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இருக்குது ப்ரொஃபஷனல் கேமராவில் எடுத்தது, வலது பக்கம் இருக்குது செமி ப்ரொஃபஷனல் எடுத்தது. இதில் ப்ரொஃபஷனல் கேமராவில் எடுத்ததில் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் ப்ளோர் ஆகிருக்கு. மற்ற இதில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதை ஃபோட்டோகிராஃபிக் ஃபீல்டில் என்ன சொல்லுவாங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் நிறைய விஷயங்கள் இருக்குது.
அதனால் நீங்கள் சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. அப்பப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபி பற்றி விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக உங்களால் வருங்காலத்தில் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக நல்ல அழகான ஃபோட்டோக்களை உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். கேரட் வச்சு ஒரு அழகான ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட்டை செய்தது என்னுடைய மகள் ஆமினா சாரா. அவங்க அம்மா அதுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட முழுக்க இது அவளுடையது. ஏன்னா வீடியோ எடிட்டிங் எல்லாமே அவள் தான் பண்ணியிருக்கான். இது ரொம்ப அழகான ஒரு சுவையானது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். ஓகே.